மக்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி சேனலினூடாக மற்றுமொரு சமையல் காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் மாசி சம்பல் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நாங்கள் 1 கிலோ வெங்காயம் எடுத்து அதை உரித்து ஈரமில்லாமல் நல்ல மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து நல்ல பொன்னிறமான பருவத்தில் முறுமுறுப்பாக பொரித்து எடுத்து வச்சுருக்குறோம். அது ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நாங்கள் தேவையான அளவு கருவேப்பிலை தேவையான ரம்பையும் எடுத்து நல்லா பொரித்து அதையும் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். வச்சுட்டு இதுக்கு இப்போ நாங்கள் 1 கிலோ வெங்காயத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து இல்லை சின்ன சின்ன பூவாக துருவி எடுத்து அதை நாங்கள் கலரிங் தூள் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து கொள்ளுவோம். வறுத்தெடுத்த தேங்காய் பூவோடு நாங்கள் எடுத்து பொரிச்சு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ரம்பை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். விட்டுட்டு 1 கிலோ வெங்காயத்துக்கு நாங்கள் 60 கிராம் கட்டர் தூள் சேர்த்துக்கொள்ளணும். உரைப்பு கணக்காக இருக்கும். அதோட 25 கிராம் தனித்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துக்கொண்டு சுவைக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூளும் நாங்கள் இதோட சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்துக்கொண்டு ஏலம் கருவாப்பட்டை எல்லாம் தூளாக அடித்து அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். கிராம்பு அருவல் அடித்து போடலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். விட்டுட்டு நாங்கள் ஏற்கனவே பொரித்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை நாங்கள் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறி இப்போ நெருப்பு மெல்லிய சூடாக போடணும். போட்டு கிளறி விட்டுட்டு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற மாசியையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாசியையும் இதோடு சேர்த்து நல்லா பிரட்டுவோம். பிரட்டி எடுத்துட்டு நல்லா போட்டு பிரட்டணும். பிரட்டி நல்லா அந்த சூட்டிலே எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வெங்காயத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் சேர்ந்து அது மாசியோடு சேர்ந்து பொரிஞ்சு விரண்டு வர மாதிரிக்கு நல்லா பிரட்டி விடுவோம். புதுசாக எங்களோட சேனலுக்கு வரவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேறு என்ன வீடியோ செய்து காட்டணுமென்று சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிதானே? இப்போ நாங்கள் நல்லா கிளறி எடுத்துட்டு இதுக்கு இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். விட்டுட்டு உங்களோட சுவைக்கு இப்போ உப்பு உரைப்பு புளி எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் உப்பு காணாமல் இருக்குது. கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா 3 தேசிக்காய் எடுத்து நல்லா தேசி புளி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நான் நல்லா விட்டு பருப்பெல்லாம் இல்லாமல் விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கொள்ளுவோம். நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டால் தான் நெருப்பு போடாமல் அந்த தணலில் பிரட்டி எடுக்கணும். அப்போ தான் அது இந்த பத்தி எரியாமல் வரும். இல்லாட்டி பத்திரும், கருகி போயிடும். சரிதானே? நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் உறவுகளே. மற்றுமொரு சமையல் காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.